இன்றைக்கி எந்த ஐபிஓ ரிவ்யூ பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மிட்வெஸ்ட் ஐபிஓ. இதோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் என்னமோ வந்து ஜீரோவில் தான் இருக்குது. ஆனால் இது ஒரு மெயின் போர்டு ஐபிஓ. இவங்களோட பிஸ்னஸும் நல்லா இருக்குது. ஆனால் எதனால் இதோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து ஜீரோவில் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலை வந்து ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோ எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்டர் கிளாரிட்டி கிடைக்கும். இந்த ஐபிஓக்கு அப்ளை பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறது. ஸோ வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். இதோட மார்க்கெட் கேப் பார்த்தோன்னா 3851.02 கோடியாக இருக்குது. இதோட ஓப்பனிங் ரேட் வந்து October 15, க்ளோசிங் ரேட் வந்து October 17, அலாட்மெண்ட் October 20, லிஸ்டிங் ரேட் வந்து October 24. பேசிக் டீட்டெயில் செக் பண்ணோன்னா ஃபேஸ் வேல்யூ 5 ரூபா பெர் ஷேருக்கு எடுத்துகிட்டு வராங்க. ப்ரைஸ் வந்து 1065 ரூபா பெர் ஷேருக்கு கோட் பண்ணுறாங்க. லாட் சைஸ் வந்து 14 ஷேர்ஸ் ஒரு லாட்டாக இருக்க போது ரீட்டெயிலாக மினிமம் நம்ம ஒரு லாட் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 14,910 ரூபா இருந்துச்சுன்னா உங்களால் இந்த ஐபிஓக்கு அப்ளை பண்ண முடியும். இதோட பிஸ்னஸ் ஓவர்வியூ பார்த்தோன்னா இவங்க இன்கார்பரேட்டாக வந்து 1981. இவங்களோட மெயின் பிஸ்னஸ் என்னென்னா மைனிங் பிஸ்னஸ். இவங்க வந்து எக்ஸ்ப்ளோரேஷன், மைனிங், ப்ராசஸிங், மார்க்கெட்டிங், டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் எக்ஸ்போர்ட் த நேச்சுரல் ஸ்டோன்ஸ். நேச்சுரல் ஸ்டோன்ஸ்னால் என்னென்னு பார்த்தோன்னா கிரானைட்ஸ்லேயே இவங்களோட ஸ்பெஷல் வெரைட்டி என்னென்னு பார்த்தோன்னா பிளாக் ஆக்சி கிரானைட் ஒரு அதுக்கப்புறம் வந்து ஜெட் பிளாக் கிரானைட். அந்த மாதிரி வந்து பிளாக் கிரானைட் தான் இவங்களோட மெயின் சோர்ஸ் ஆஃப் மைனிங்காக இருக்குது. ஸோ இவங்ககிட்ட வந்து அஸ் ஆஃப் நோ 16 கிரானைட் மைன்ஸ் இருக்குது. ஸோ 1 கிரானைட் ப்ராசஸிங் ஃபெசிலிட்டி வச்சுருக்காங்க. அதுவும் வந்து ஆந்திரா தெலுங்கானாவில் இருக்குது. ஸோ இவங்க வந்து ஸ்ட்ராங் குளோபல் ப்ரெசன்ஸில் இருக்காங்க. 17 கண்ட்ரீஸ்க்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அக்ராஸ் 5 காண்டினென்ட்ஸ். ஸோ இதுதான் இவங்களோட மெயின் பிஸ்னஸ். இவங்க ஒரு கம்பெனி, மைனிங் பண்ணுற கம்பெனி, முக்கியமாக கிரானைட்ஸ். இவங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ் பார்த்தோன்னா 475 பெர்மனன்ட் எம்ப்ளாயிஸ் வச்சுருக்காங்க. 872 கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸும் 29 கன்சல்டன்ஸும் வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் ஓவரால் இவங்களோட பிஸ்னஸ் ஓவர்வியூ. ஸோ இவங்களோட ஃபியூச்சர் பிளான் என்னென்னு பார்த்தோன்னா இவங்க ஐடென்டிஃபை 2 ரெசோர்ஸ் லொக்கேஷன் எங்கெங்கெல்லான்னு பார்த்தோன்னா ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, கர்நாடகா, தமிழ்நாட்டில் வந்து 25 லொக்கேஷனை மார்க் பண்ணி வச்சுருக்காங்க ஃபியூச்சரில் மைனிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. இப்போது அவங்ககிட்ட 16 ரன்னிங் மைன்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் ஓவரால் இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் அண்ட் ஃபியூச்சர் பிளான்ஸ். இவங்களோட ஃபினான்ஷியல் டீட்டெயில் செக் பண்ணோன்னா எல்லாமே ஸ்டெடியாக வச்சுருக்காங்க. அசட் வந்து 656 1058 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டல் இன்கம் 522 643 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுதான் கொஞ்சம் கன்சர்னாக இருக்குன்னா 2 இயர்ஸில் ஒரு 100 கோடி கூட கிடையாது, 80 கோடி தான் இன்க்ரீஸ் பண்ணி காட்டியிருக்காங்க. ஸோ அது ஒரு கன்சர்னாக வந்து பார்க்கப்படுது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 54 கோடியிலேருந்து 133 கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இபிஐடிடி வந்து 89 171 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ஒர்த் வந்து 334 553 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் 408 602 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டல் பாரோவிங் பார்த்தீங்கன்னா 149 குறைச்சிருக்காங்க 120. அதுக்கப்புறம் இப்போது திருப்பி ஏற்றிருக்காங்க 236. ஸோ இதுதான் ஓவரால் இவங்களோட ஃபினான்ஷியல் டீட்டெயில். இவங்களோட கே பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் செக் பண்ணோன்னா ROE வந்து 19.42 ROCE வந்து 18.84 இருக்குது. டெப்ட் டு ஈக்விட்டி வந்து 0.43. ஸோ இவங்களோட மார்க்கெட் கேப்பை செக் பண்ணும்போது 246 கோடிங்கிறது ஒரு ரீசனபிளான டெப்ட் தான். RONW பார்த்தீங்கன்னா 22.11% பேட் மார்ஜின் 17.7% இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல மார்ஜின். நிறைய கம்பெனி வந்து 5% 10% வச்சுருந்தாங்க. இவங்க வந்து 17%ங்கிறது ஒரு ஸ்டெடியான மார்ஜின். இபிஐடிடி மார்ஜின் பார்த்தீங்கன்னா 27.43% இருக்குது. ப்ரைஸ் டு புக் வேல்யூ 6.50. ஏர்னிங் பர் ஷேர் வந்து 26.97 இருக்குது. பிஇ வந்து 39.49. ஸோ இதுதான் இவங்களோட கேபிஐ. இந்த ஐபிஓ எதுக்கு எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு பார்த்தோன்னா இவங்ககிட்ட வந்து ஒரு சப்சிடரி ஃபேம் இருக்குது. ஸோ அதோட குவாட்ஸ் ப்ராசஸிங் பிளான்ட் ரெடி பண்ண போகிறாங்க. அதுக்கு வந்து ஒரு 127 கோடி ரூபாய் அவங்களுக்கு தேவைப்படுது. அதுக்காக இந்த ஐபிஓ யூஸ் பண்ண போகிறாங்க. அது போக வந்து எலக்ட்ரிக்கல் டம்ப் ட்ரக்ஸ் வந்து வாங்க போகிறாங்க. அதுக்கு ஒரு 25 கோடி ஆகும். அவங்களோட பிளான்ஸ்லாம் வந்து சோலார் எனர்ஜி வந்து இன்டெகிரேஷன் பண்ண போகிறாங்க. அதுக்கு ஒரு 3.5 கோடி ஆகும். இவங்களோட டெப்டை ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு 53 கோடியாக வந்து இந்த ஐபிஓ யூஸ் பண்ண போகிறாங்க. டோட்டலாக இந்த ஐபிஓட சைஸ் பார்த்தோன்னா 451 கோடி. ஃப்ரெஷ் வந்து 250 கோடி ஆகும். ஆஃபர் ஃபார் சேல் வந்து 201 கோடி ரூபா ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. இந்த ஐபிஓவில் வந்து யார் யாருக்கு எவ்வளோ அலாட் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் வந்து 50%, ரீட்டெயிலுக்கு 35%, HNIக்கு வந்து 15% இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு ரீட்டெயில் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா உங்களோட கோட்டா வந்து ஓவரால் அந்த ஐபிஓ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இவங்க ஒரு இந்தியாவிலே வந்து லார்ஜஸ்ட் அப்சல்யூட் பிளாக் கிரானைட் ப்ரொடியூசர். அது ஒரு பாசிட்டிவாக கன்சிடர் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து இவங்க ஒரு விட்டல் மோனோபோலி. நிறையா மைனிங் கம்பெனிஸ் இருந்தாலும் கிரானைட் மைனிங்கில் வந்து இவங்க ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு மோனோபோலி ஸ்டாக்காக வந்து லிஸ்ட் ஆகினதுக்கப்புறம் இது வந்து கன்சிடர் ஆக போகுது. அதுக்கப்புறம் வந்து ஸ்டெடி க்ரோத் ஆன் டாப் அண்ட் பாட்டம். இவங்களோட ஃபினான்ஷியல் டீட்டெயில் பார்க்கும்போது தெரியுது எல்லாமே வந்து இவங்க ஸ்டெடியாக வச்சுருக்காங்க அண்ட் க்ரோத்தும் வந்து ஸ்டெடியாக காட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து பாசிட்டிவாக கன்சிடர் ஆகுது.
அதுபோக வந்து ஸ்ட்ராங் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் ஆஃப்டர் இஷ்யூ 84.39% வந்து ஹோல்ட் பண்ண போகிறாங்க. இதுவும் ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்டாக இவங்களோட இந்த ஐபிஓவில் வந்து கன்சிடர் ஆகுது. இதோட நெகட்டிவ் பாயிண்டர்ஸ் பார்த்தோன்னா இவங்களோட ஃபினான்ஷியல் டேட்டாவை செக் பண்ணும்போது இந்த ப்ரைஸ் வந்து அக்ரெசிவாக ப்ரைஸ் பண்ணி எடுத்துகிட்டு வராங்க. அதுபோக வந்து க்ரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து 0ல் இருக்குது. இது வந்து ஒரு மிகப்பெரிய அடியாக பார்க்கப்படுது. ஏன்னா கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை. இன்கேஸ் வந்து மைனஸில் லிஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகமாக இருக்குது. ஸோ இதுதான் இதோட நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் பாயிண்டர்ஸ் வந்து நம்ம வந்து இதில் எடுத்துகிட்டு வரோம். ஸோ இதை வந்து யார் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் இதை கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இது வந்து ஒரு விட்டல் மோனோபோலி ஸ்டாக். ஸோ ஃபியூச்சரில் வந்து நல்ல க்ரோத் இருக்கும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக இதை கன்சிடர் பண்ணலாம். கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்ஸ் கண்டிப்பாக இதை தவிர்த்துருங்க, உங்களுக்கு இதில் வேலையே இல்லை. ஷார்ட் அண்ட் மீடியம் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் ஒரு டைம் செல்ஃப் அனலைசஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களால் ப்ராஃபிட் புக் பண்ண முடியும் 3 இயர்ஸில் 4 இயர்ஸில் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை கன்சிடர் பண்ணலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வி கேன் க்ரோ டுகெதர். தேங்க்யூ.